வீட்டில் ஒரு நாளாவது அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதே கிடையாது. அவன் காட்டில் மேட்டில் எங்கே வயல் இருக்குதோ, எங்கே பசும்புல் இருக்குதோ, எங்கே தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல ஆடு மேய்ச்சி அந்த ஆடை காப்பாற்றிட்டு வந்தவன். அப்படிப்பட்டதான தாவீதுடைய வாழ்க்கையிலையும் கூட போராட்டங்கள் வந்தது. என்ன செய்தான்? அவனும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் என்ன செய்தான்? சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 30:13 படிங்க. 30, 12, 13. 30ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரமா? 39, 13. என்ன சொல்லுகிறான்? கடவுளே, என் உயிர் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்கிட்ட என்ன செய்யணும்? பொறுமையாக இருங்க. என் உயிரை எடுத்துக்கிடாதீங்க, என் உயிரை எடுத்துக்கிடாதீங்கன்னு என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 39, 13. அதில் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். 12ஆம் வசனம் படிங்க. என் ஜெபத்தை கேளும். எல்லாரையும் போல தான் நான் என்ன செய்கிறேன்? எங்கேனாலும் ஒரு இடம் தருகிறீர், எங்கே இருந்தாலும் ஒரு வீடை கட்டுறதுக்கு வழி செய்கிறீர், எங்கே இருந்தாலும் 4 துணிகள் எனக்கு தந்துருக்கீங்க, எங்கே இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி வச்சுருக்கீங்க. இதே போல் என்னையும் காப்பாற்றிருக்கீங்க. என் இப்போ முன்னால் இருக்கிற தகப்பன்மார்களை போல், ஆபிரகாமுக்கு போல், யாக்கோபு போல், ஈசாக்கை போல் என்னையும் வாழ வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன செய்யுங்க? என் உயிர் என்னை விட்டு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. என்ன நெஞ்சிடாதீங்க, என் உயிரை எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் எனக்கு சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறணும், எனக்கு சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறணும். இப்போ இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு சொல்லுகிறத நான் சொல்லணும். ஒரு நாள் என்ன செய்யணும்? சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இவனுக்கு முன்னாடி யாரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு? சவுலுன்னு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். இந்த சவுல் என்ன செய்தான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் யாரை கொல்லணும். இந்த சவுலுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்னதுன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், கோலியாத்துங்கிறவன் பெலிஸ்தர் நாட்டிலிருந்து வாரான். எங்கே? எபனேசருங்கிற சொல்லுகிற இடத்துல இருந்து இப்போ எவ்வளோ நாள் கழிச்சு வாரான். பெலிஸ்தர்கள் எவ்வளோ எதிராளிகள் மறுபடியும் எப்போ வராங்க? சாமுவேலுடைய காலத்தில் இருக்கும்போது சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணின இடத்துல இருந்து இப்போ மறுபடியும் எதிராளி வந்தாச்சு. ஏன் வந்துட்டான்? இவங்க ஜெபத்தை கடவுள் கேட்கல, இவங்க ஜெபத்தை கடவுள் கேட்கல. இப்போ எதிராளி இணைஞ்சிட்டான், உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து இப்போ என்ன செய்கிறான்? ஒருத்தன் தான் வாரான். அந்த நாட்டில் உள்ள ஒரே ஒருத்தன் வாரான். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படுறாங்க. அவனுக்கு நேராக ஒத்தையில் எழுத்து நிற்க ஆள் இல்லை. சவுல் ராஜாவுக்கும் பலன் கிடையாது, அவன் இராணுவ வீரர்களை தளபதியாக இருக்கிறவங்களுக்கும் பலன் கிடையாது. அப்போ இவனோட எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இவர்களுக்கு அடிமையாயிடுவோன்னு. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக, சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. 40 நாள் ஆச்சு. 40 நாளும் ஒருத்தனுக்கு பயந்துக்கிட்டு இஸ்ரேல் நாடே பயந்துக்கிட்டு இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, ராஜாவும் பயந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. நீ போய் சாப்பாடை கொடுத்துட்டு வாப்பான்னாரு. இதனால் சாப்பாடு கொண்டு போனவன் இவன் என்ன செய்கிறான்? ஒருத்தன் ஒரு முழு மாடு மாதிரி, எருமை மாடு மாதிரி என்ன செய்கிறான்? மிகப்பெரிய உயரமானவன், ரொம்ப கனத்தவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி, கோலியாத்துன்னு சொல்கிறவன். அவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு பயம் கிடையாது இஸ்ரேல் நாட்டில். அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? நான் அவனோடு போய் யுத்தம் பண்ணுகிறேன். யார் சொல்லுகிறா? தாவீது. என் கூட இருக்க கர்த்தர் என்னை ஒரு தடவை என்ன செய்தார்? என் ஆட்டுக்குட்டி பறிபோயிட்டு ஒரு தடவை ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கரடியை பின்தொடர்ந்து போய் நான் என்ன செய்தேன்? அந்த கரடியினுடைய வாயிலிருந்து என் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி என்னை கொண்டு வந்தேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். அடுத்து ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு. சிங்கமும் என்னஞ்சுது? இன்னொரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போச்சு. அப்போ சிங்கத்தினுடைய வாயையும் கிழிச்சு என்ன செய்தேன்? அதுல இருந்தும்
நான் என்ன செய்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினேன். இந்த 2 சம்பவத்துல ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினவன் இந்த இஸ்ரவேலுங்கிறதான இந்த ஆட்டுக்குட்டிகள் பயந்துகிட்டு இருக்கு. இந்த 2